ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்களும் நானும் சபையில் இருக்கிறோம். நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் இருக்கு. ஆனா இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா டெம்பரவரி வெளிச்சம் தான். இப்போ சொல்றேன், இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சம் என்னது? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இயேசு கிறிஸ்துவோட வெளிச்சத்தை போய் டெம்பரவரி வெளிச்சம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நான் டெம்பரவரி வெளிச்சம் தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவ டெம்பரவரின்னு சொல்லலை. நான் சொல்றது புரியுதா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு ஒன்று வச்சு சிலர் இருப்பாங்க தெரியுமா, ஒன்லி ஜீசஸ் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்குன்னா, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கரெக்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த நாமமும் டெம்பரவரி நாமம் தான். எந்த நாமம்? இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் டெம்பரவரி. எப்போ வரைக்கும் தெரியுமா? இந்த பூமி இருக்கிற வரைக்கும். பூமி அழிஞ்ச பிறகு இந்த நாமம் இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய ஒரிஜினல் நாமம் ஒன்று வரும். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் ஜனங்களை மீட்பதற்காக பிதா வச்ச நாமம். இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் ஜனங்கள் மீட்பதற்காக. அதுக்கு முன்னாடியும் இல்லை, மீட்பு முடிஞ்சு நித்தியம் வரும்போது அங்கேயும் இல்லை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இயேசு கிறிஸ்து என்பதுக்கு ரட்சகர் என்று பொருள். இதுக்கு என்ன பேரு? இதுக்கு தேவனுடைய வார்த்தை என்று பொருள். இன்னொரு நாமம் இயேசுவுக்கு வரும், பின்னாடி வரும். அதான் நித்தியத்துக்கான நாமம். நம்ம எல்லாருக்குமான இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியும். இல்லை வேணா உடனே இது ஏதோ தப்பா சொல்றான்னு நினைச்சுப்பீங்க. இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இயேசு பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பூமியில என்ன செய்யல இல்லை. எத்தனாயிரம் வருஷமானா கிட்டத்தட்ட 4000 வருஷமா. ஆதாம்ல இருந்து இயேசு வர வரைக்கும் என்ன கிடையாது? இயேசுங்கிற நாமம் பூமியில யாருக்கும் வெளிப்படுத்தப்படலை. எல்லாரும் கேட்குறாங்க, சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசு வந்த பிறகு அந்த நாமம் அறிவிக்கப்படுகிறது. அந்த நாமம் இப்பவும் இருக்கு. எப்போ வரைக்கும் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நித்தியம் வர வரைக்கும் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு வார்த்தை கூட இருக்கு. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 3:12 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும். அப்ப பிதாவுக்கு இன்னொரு நாமம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிதாவுக்கு என்ன இருக்கு? இப்போ வரைக்கும் இன்னும் அந்த நாமம் நமக்கு தெரியாது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிதாவுக்கும் இயேசுக்கும் எல்லாருக்கும் ஒரே நாமம் தான் அப்படின்றாங்க. கர்த்தர் ஒருத்தர் தான். ஆனால் அந்த நாமம் இப்ப டெம்பரவரியா 2000 வருஷமா பூமியில என்ன நாமம்? அதுக்கு பேரு இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். அந்த நாமம் மீட்பு முடிஞ்ச உடனே நாமத்துக்கு வேலையும் முடிஞ்சு. ஏன்னா இது மீட்பதற்கான நாமம், பாவத்தில் விழுந்தவங்களை தூக்குவதற்கான நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் ரட்சிப்பு. இப்போ சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. ஆனா அந்த ரட்சிப்புன்ற வேலை முடிஞ்ச பிறகு, நித்தியம் வந்த பிறகு ரட்சிப்புக்கு வேலை இல்லைன்னா இந்த நாமத்துக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. அடுத்து என் பிதாவின் நாமத்தையும், என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கு? புதிய நாமம் ஒண்ணு இருக்கு. வெளிப்படுத்தல் 19லயும் இருக்கு. ஒரு இடத்துக்கு 2 தடவை சொல்றாரு என் புதிய நாமம். அதை தான் சொல்றேன். சூரியனுடைய பிரகாசம் இருக்குல்ல, 4வது நாள் படைக்கப்பட்ட சூரியன் டெம்பரவரி. பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் இல்லாமல் போகும். எப்படி சொல்றீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. அப்ப சூரியன் சந்திரன் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போகும், சூரிய சந்திரன் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது நாள் படைக்கப்பட்ட சூரியன், நீதியின் சூரியன், 4000வது வருஷத்துக்கு முன்பாக வெளிப்படுத்ததான இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம், அந்த நாமம் இருக்காது. சபை இருக்காது. அந்த நாமம் இருக்கிற வரைக்கும் தான் சபை பிரகாசிக்கும். அந்த சூரியன், நீதியின் சூரியன் போச்சுன்னா சபைக்கு என்ன இருக்காது? பிரகாசம் இருக்காது. ஏன்னா அந்த வெளிச்சம் தான் இந்த வெளிச்சம் இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் போச்சுன்னா இந்த வெளிச்சம் போயிடும். சூரிய வெளிச்சம் போச்சுன்னா இப்ப நாம எல்லாருமே
இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினாலையும் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தையினாலையும் இயேசு கிறிஸ்துவினாலையும் தான் வாழ்றோம். அவர் நாமத்தினாலே பிசாசுகள் துரத்தப்பட்டது, அவர் நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகுது, அவர் நாமத்தினாலே ரட்சிப்பு, எல்லாம் கரெக்ட், எல்லாம் கரெக்ட், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் இந்த நாமம் முடியும். அப்போ அந்த பிரகாசம் முடிஞ்சா நம்ம மேல இருக்கிற பிரகாசமும் முடியும். ஏன்னா சூரிய வெளிச்சம் தான் எது மேல வீசுது? சந்திரன் மேல வீசுது. அப்ப தேவனுடைய வெளிச்சம் தான் எது மேல வீசுது? சபையின் மேல வீசுது. அப்ப 4வது நாள் படைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினுடைய வேலை முடிஞ்ச உடனே சந்திரன் ஆகிய சபையினுடைய வேலை என்னுக்கு வந்துடும்? முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு பிரகாசம் இருக்காது. ஆனால் மணவாட்டி ஆகிய புதிய எருசலேம் இருக்கும், நீங்களும் நானும் இருப்போம். அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வெளிச்சம்? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சூரியனுடைய வெளிச்சம் பூமியின் மேல் வீசிற்று, சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல் வீசுது. இயேசு கிறிஸ்துவினுடையதான வல்லமை ஜனங்கள் மேல இருக்கு, இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம் சபை மேல இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கான வேலை முடிஞ்சு 2000 வருஷம் கழிச்சு எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா இந்த பூமியும் முடிஞ்சிடும், இந்த சபையினுடைய பிரகாசமும் முடிஞ்சிடும். ஆனா சந்திரன் இருக்கும், பிரகாசம் இருக்காது. ஆனா இந்த சந்திரன் மணவாட்டி சபைக்கு புதிய சந்திரன் வந்துடும். பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயிடுச்சு. இப்போ சூரியன் சந்திரன் இருக்காது. இப்போ இந்த மணவாட்டி யாரா இருக்கானா? சபையா இருக்குது, புதிய எருசலேம் சபை. அப்ப இதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சூரியன் சந்திரன் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிறதுனால வெளிச்சம் வீசல. அதுக்கப்புறம் இன்னொரு வெளிச்சம் இருக்கான். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. இதுதான் அந்த 1ஆம் நாள்ல இருந்து 3வது நாள் வரைக்கும் வீசின வெளிச்சம். நான் சொல்ல புரியுதா? 4வது நாள்ல வந்த சூரியன் என்பது இயேசு கிறிஸ்து அடையாளம், 4000வது வருஷத்துக்கு வந்தது. ஆனா முதல் 3 நாள் என்ன வெளிச்சம்? தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. இப்போ நீங்களும் நானும் இந்த வெளிச்சத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த வெளிச்சம் நம்ம விட்டு நீங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் நம்ம மேல வீசுறபடி மறையாதபடி நம்ம பார்த்துக்கணும். அது வீசிக்கிட்டே இருக்கணும், அப்படியே நம்ம பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். இரவை ஆளணும், நம்ம இருள் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், நம்ம ஊழியம் பண்ணணும். சபை எல்லோருக்கும் மலை மேல இருக்கிற பட்டணம் மாதிரி இருக்கணும். ஜனங்கள் இந்த வெளிச்சத்துக்கு ஓடி வரணும். இதெல்லாம் இப்ப நடக்கணும். ஆனா உங்களுடைய என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த வெளிச்சம், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த மாம்சம் இருப்பிடம். ஒரு நாள் வரும் இந்த சிருஷ்டியானது தேவபுத்திரர் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்ப எனக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு இந்த பூமியில இருக்கக்கூடியதான சூரியன் சந்திரன் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்கிற பூமிக்கான ரட்சிப்பின் நாமம் அல்ல, ஒரு புதிய நாமம் எனக்கு வருகிறது. இயேசுவின் நாமம் அங்க வேற ஒன்று வருது, அந்த நாமமே என்னை பிரகாசித்தது. புரியுதா இப்ப உங்களுக்கு? அந்த மகிமைக்கு தான் நீங்கள் நானும் காத்திருக்கணும். அதுதான் நித்திய மகிமை, அதான் நித்திய மகிமை. அதனாலதான் நல்லா கவனிச்சு பாருங்க. 19ஆம் அதிகாரத்துக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இப்படிதான் வரும். இந்த புதிய நாமத்தை பத்தி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நீங்கள் நானும் அந்த மகிமைக்கு காத்திருக்கணும். இப்ப இந்த மகிமையே நமக்கு பெருசு. சூரியனே பெருசா இல்லையா? சூரியனே பெருசு தானே. சூரியனை பார்க்க முடியுமா? போய் அதில் இறங்க முடியுமா? கிட்ட நெருங்க முடியுமா? நம்ம தேவன் அப்படிதான் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இல்லையா? இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, மகத்துவம் கிடையாது. ஆனால் இந்த சூரியனுடைய மகிமையை பார்க்கலாம் இன்னொரு மகிமை இருக்கிறது, அதான் பரலோகத்தின் மகிமை. பரலோகத்தில் போய் பிதாவை பார்க்கறது இருக்குது இல்ல, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றவரை அவரோடு கூட வாழ்றது இருக்குல்ல, அந்த மகிமைக்காக தான் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இதுல இப்ப திருப்தி ஆகிறோம். இதுல என்ன ஆகிறோம்? திருப்தி ஆகிறோம். இதுல கொஞ்சம் பேரு அந்த நிலாவை கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு கொஞ்சம் அரை நிலவா இருக்குது, சிலது கால் நிலவா இருக்குது, சிலது முக்கா நிலவா இருக்குது. அப்படியே மாம்சம் வந்து வந்து போய் போராட்டம் கராட்டம் வந்து போயிட்டு கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. நாம இப்ப எதை ஆசைப்படுறோம்னா, இந்த நிலா முழுசா வீசினா போதும், நான் கர்த்தருக்கு பிரகாசிச்சா போதும், பாவம் இல்லாமல் இருந்தால் போதும், வைராக்கியமா கர்த்தருக்கு நின்னா போதும், அப்பப்ப விழக்கூடிய காரியங்கள் விழாம கர்த்தருக்காக இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பிரகாசிச்சு நல்லா ஊழியம் பண்ணி ஜனங்கள் அதை கண்டு அநேகர் இயேசுவை மகிமைப்படுத்தினா போதும். இது நல்லது. ஆனா இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இது டெம்பரவரி. இப்ப நீங்க செய்யற எல்லாமே டெம்பரவரி. என்னுடைய வெளிச்சம் வேறொன்று இருக்கிறது, அந்த வெளிச்சம் தான் நிரந்தர வெளிச்சம். அது 4வது நாள் படைக்கப்பட்ட சூரிய வெளிச்சம் அல்ல, அதையே படைச்ச சர்வ வல்லமை உள்ள வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட புதிய நாமம் ஒன்று வரப்போகிறது,
அது பிதாவினிடத்தில் இருக்கிறது. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அது கொடுக்கப்படும். அந்த நாமத்தை கர்த்தர் நமக்கு கூறுவார். நான் புதிய எருசலேமிலே நித்திய நித்தியமாய் அவரோடு கூட இருப்பேன், பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பேன், சீயோன் மலையில் அவரோடு கூட இருப்பேன். இந்த வெளிச்சத்துக்கு தான் நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும், விரும்பணும். அதைத்தான் பைபிள் சொல்லுது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். நீங்க தேடக்கூடிய இந்த வெளிச்சம், மகிமை, பரிசுத்தம், வல்லமை எல்லாமே சொல்றேன், திருப்பி சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கு, பெரிய வல்லமை. ஒரு ஒரு பிசாசு விரட்டுற ஊழியக்காரர் இருந்தா அப்படியே உலகம் முழுக்க பயங்கர பிரஸ்திப்பம். ஆனால் இது அங்க இருக்கிற மகிமைக்கு நிகரானது அல்ல. நான் சொல்ல புரியுதா? இங்க ஊழியத்தில் நீங்க வந்துட்டு ஹீலிங் அப்படியே பயங்கரமா சுகமாக்குற வல்லமை இருக்குது. மரித்தோரெல்லாம் உயிரோடு கூட எழுப்புறீங்க, ஆயிரக்கணக்கில் எழுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜனங்க எல்லாம் ஓ இயேசுவினை புகழ்றாங்க, உங்களை தேவ ஊழியர் எல்லாம் சொல்றாங்க. எவ்வளவுதான் உங்களை உயர்த்தினாலும் அங்கே ஒரு மகிமை இருக்கிறது, அதற்கு இது நிகரானது அல்ல. இது ஒரு நாள் அழியும். பில்லி கிரகமாக இருந்தாலும் அது டெம்பரவரியாய் இந்த பூமியை விட்டு போயிடுவார், அவ்வளவுதான். டெம்பரவரி தான். அவரு ரெய்னார்ட் பாங்கேவா இருந்தாலும் டெம்பரவரி, ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போவார். அவர் இருக்கும் போது மகிமை, புகழ்ச்சி. அவரை மாதிரி ஒரு எவாஞ்சலிஸ்ட் கிடையாது. அவர் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார், அவர் பிரகாசித்தார், நீதியின் சூரியன் அவர் மேல் பிரகாசித்தது. அநேக ஜனங்கள் பில்லிகிரகம் வழியாக வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ரெய்னார்ட் பாங்கே வழியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உண்மை. ஆனாலும் அது டெம்பரவரி, ஆனாலும் அது டெம்பரவரி. எவ்வளவு பெரிய ஊழியராக இருந்தாலும் அது டெம்பரவரி. ஒரு நாள் வரும், எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, நான் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறேன், அதுதான் எனக்கு நித்திய வெளிச்சம். இப்ப இருக்கக்கூடிய இந்த டெம்பரவரியில 2 ஸ்டேஜ்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். எந்த 2 ஸ்டேஜ்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்? ஒன்னு, என் நிலவுல அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் 100% பிரகாசிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண மாட்டேங்குது? 100% பிரகாசிக்க மாட்டேங்குது. ஏன் பிரகாசிக்க மாட்டேங்குது? எனக்குள்ள அப்பப்போ பூமி வந்துட்டு வந்துட்டு போகுது, கொஞ்சம் வருது, உள்ள அப்படியே மறையுது, அப்படியே மகிமை போகுது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்படியே கவர்மனி பைபிள் வாசி உபவாசம் போட்டு அப்படியே அது விலகி கொஞ்சம் பிரகாசிக்குது. இது ஒரு டெம்பரவரியாவே எனக்கு போயிட்டு இருக்கு. இதைத்தான் பைபிள் சொல்லுது, சிருஷ்டியானது ஏகமாய் சிக்கி தவிக்கிறது. எப்போ ஆண்டவரே நான் சுத்தமா வாழ்வேன், எப்போ பரிசுத்தமா வாழ்வேன், எப்போ நீர் விரும்புறபடி வாழ்வேன், எப்போ நான் விரும்புறபடி வாழ்வேன். எனக்கு ஒரு நம்ம ஒரு பரிசுத்தம் வச்சிருக்கோம், ஆண்டவருக்காக இப்படி இருக்கணும்னு. அதையே நம்மளால முடியல. ஆனா பைபிள் சொல்லுது, நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்கள் பரிசுத்தமாக. அந்த பரிசுத்தத்துக்கு வரணுமா, அந்த பிரகாசத்துக்கு வரணுமா, அந்த வல்லமைக்கு வரணுமா, அது வரணுமா, அதை என்னால் அடைய முடியல. இது முதல் போராட்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த போராட்டத்துக்கே நீ இப்படி போராடிட்டு இருக்கிறியே, இதோடைய அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? நீ இங்கே பிரகாசிக்கிறது எவ்வளவா இருந்தாலும் உண்மையான வெளிச்சம் ஒன்று வரப்போகிறது. அதுதான் முதலாம் நாள் உண்டாக்கப்பட்டது. அந்த வெளிச்சம் தான் பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தை நோக்கி என்ன செய்யணும்? நடக்கிறவர்களாக, பிரயாணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை நோக்கி அப்படி நடக்கிறவங்களாக பார்க்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்கணும். அது அந்த வெளிச்சத்தை போகும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு இந்த இந்த சந்திரனுங்கிற கான்செப்டே உடைஞ்சிரும். நான் சொல்றது புரியுதா? பூமியில் இருக்கிற எல்லாமே எனக்கு என்ன செய்யும்? உடையும். இங்கே எனக்கு இப்போ என்ன வச்சு சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனுங்கிறது இங்கே எனக்கு பெருசு. இதுதான் என் லைஃப். சாகிற வரைக்கும் நான் என்னவா இருக்கணும்? ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். இப்போ நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க, ஊழியக்காரர் ஆவீங்க. சாகிற வரைக்கும் கர்த்தருக்காக நான் என்ன செய்யணும்? இது சந்திரன், இது பிரகாசம், ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, இது பெருசு. ஆனால் எனக்கு இதுவும் உடையணும். நான் ஊழியக்காரனாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்காக அழைக்கப்படலை. நான் பரலோகத்திலே நித்தியமாய் அந்த ஒரு சரீரத்தை அடைந்து அவரோடு கூட இருப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ என் விஷன் அதுதான். இப்போ பாருங்களேன், ஆபிரகாமுக்கு கானானை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. கானானுக்கு போ, நான் உனக்கு தரேன் எல்லாம் சொல்கிறாரு. இப்போ ஆபிரகாம் 75 வயசில் நடக்க ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சு 75 வயசில் வந்துட்டார், வந்து சேர்ந்துட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன? ஆண்டவரே நீங்கள் வார்த்தை கீழ்ப்படிஞ்ச, ஊழியத்தை பண்ண, சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்ட, இங்கே என்ன பண்ணணும்? உனக்கு ஒரு குமாரனை தருவேன். தந்துட்டாரு. சோத்திரம் ஆண்டவரே, குமாரனை கொடுத்துட்டீங்க. இப்போ குமாரனையும் கொடுத்து முடிச்சாச்சு. குமாரனை பலி கொடு. சரியா ஆண்டவரே, அதை கூட நான் செஞ்சிடறேன். கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ குமாரனை திருப்பி கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வந்துட்டாரு. இப்போ என்னாச்சு? இது எல்லாமே ஒரு 100-105 வயசுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஆபிரகாமின் வயசு 175. ஆபிரகாமின் வயசு 175. இதெல்லாம் ஒரு 100 வயசுல ஈசாக்க பிறந்துட்டார். அது ஒரு 115-120 வயசுக்குள்ள ஈசாக்க பலி கொடுக்க மாதிரி கொண்டு போயாச்சு. இப்போ அடுத்து 140 வயசுல ஈசாக்கு கல்யாணம். ஒரு விஷன், நீ போ,
என்னுடைய பையனுக்கு மனவாட்டியை தேடு. அந்த மனவாட்டிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை கொண்டாங்கிறார். இவனை கூட்டு போகாத, அதை கொண்டா. அடுத்த விஷன். இப்போ போய் கூட்டு வந்தாச்சு, ரெபேக்கா வந்தாச்சு. ஆபிரகாம் பார்க்குறாரு, ஓகே வந்தாச்சு. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யார் மேலே இருக்குது? ரெபேக்கா மேலே இருக்குது. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்வார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை போலவும் இருக்கும், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இதே வாக்குத்தத்தத்தை ரெபேக்காளுக்கு லாபம் சொல்லுவான். சொல்லி முடிச்ச உடனே வந்தாச்சு, கரெக்டாக 2 வாக்குத்தத்தமும் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ வந்தாச்சு. வந்த உடனே இதோட முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் 20 வருஷம் யாருக்கு குழந்தை இல்லை? ஈசாக்கு குழந்தை இல்லை. 160 குழந்தை பிறகுது. இப்போ ஈசாக்கு, யாக்கோபு, ஏசா எல்லாத்தையும் ஆபிரகாம் பார்க்குறாரு. ஆனால் இவ்வளவுக்கு அப்புறம் அவர் எதுக்கு உயிரோடு இருக்கிறாரு? இவ்வளவுக்கு அப்புறம் எதுக்கு உயிரோடு இருக்கிறாரு? அதான் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், இங்கே வந்தாச்சு. ஈசாக்கு பிறந்ததோட என் வேலை முடிஞ்சிருச்சு. சரி, ரெபேக்காளுக்கு தேவையான தேடி கொடுக்கறது என் வேலை, தேடியும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை? அடுத்த 35 வருஷம் நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த 30 எதுக்கு ஆண்டவரே? வாசிங்க எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசி. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எதற்காக? விசுவாசத்தோடே மரித்து காத்திருந்தாங்களாமா. அந்த 10-11 வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஈசாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு 140. அடுத்த 35 வருஷம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு நகரம் இருக்கு, உனக்கு ஒரு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம். அதுதான் நம்ம வாசிச்சோம் வெளிப்படுத்தல் 21 புதிய எருசலேம். அதற்கு அவன் என்ன பண்ணானா? அப்ப இனிமேட்டு அடுத்த 35 வருஷம் என்னுடைய காத்திருப்புதல் எதுக்காக? முதல் 75 வருஷம் கானான், 100 வயசு வரைக்கும் ஈசாக்கு, 140 வரைக்கும் ரெபேக்கா, 175 வரைக்கும் புதிய எருசலேம். நான் காத்திருக்கிறேன். எதுக்கு காத்திருக்கிறேன்? எனக்கு தேவன் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அது வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். அப்போ அவன் விஷன் பூமிக்குரியதா இருந்துச்சு, ஊழியம் பூமிக்குரியதா இருந்துச்சு. அந்த ஊழியத்தை பூமியில் ஆண்டவர் நிறைவேற்றிட்டாரு, வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இப்போ நான் இருக்கிறது தேசத்தை சுதந்திரிக்கவோ அல்லது குழந்தை பெற்றுக்கொள்ளவோ மருமகளை குழந்தை சேர்க்கவோ இல்லை. இப்போ நான் இருக்கிறது இனி எனக்கு ஒன்று வரப்போகிறது, அதுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க அடைகிற வெளிச்சம் சூரிய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரக்கூடிய வெளிச்சம் பூமிக்குரியது. இது ஒரு நாள் முடிவடையும். உங்களை இந்த வெளிச்சம் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகும், மாற்றுக்கிறதே இல்லை. இயேசு தான் பரலோகத்துக்கு கூட்டு போவார். ஆனால் அங்கே இயேசு என்கிற நாமம் அல்ல, அங்கே புதிய நாமம் இருக்கு, அங்கே வேறொரு மகிமை இருக்கு, அங்கே வேறொரு சரீரம் இருக்கு, அங்கே வேறொரு வாழ்க்கை இருக்கு. நான் அதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். தேவன் தாமே எனக்காக உண்டாக்கி இருக்கிறதான தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ புதிய எருசலேமை எப்படி கட்டுறாங்க? அஸ்திபாரம் உள்ள நகரம்னு யாருக்கு தெரியுது? ஆபிரகாமுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எது வச்சிருக்கிறாரு? தேவபுத்திரர். தேவபுத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டிப்பு எனக்குள்ள என்ன செய்யுது? சிருஷ்டி காத்திருக்கு. என் ஆத்மா எது காத்திருக்கு? இதை விட இன்னொரு பாடி இருக்கு எனக்கு. அப்போ உங்க விஷன் என் விஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவன் எப்படி புதிய எருசலேமை பார்க்கணும், அஸ்திபாரம் நகரம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தானோ அதே மாதிரி நீங்களும் நானும் எனக்கு ஒன்று வரப்போகிறது, அதற்கு நான் காத்திருக்கிறேன். அதை நான் மகிமையிலே தரிசிப்பேன். என் கண்கள் காணவும் இல்லை, என் காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் எனக்கு ஆவியிலே கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அதை பார்க்கிறவளா மாறினோம், அந்த தரிசனத்துக்கு பின்னாடி போயிடணும். இப்போ சொல்றேன், நீங்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறவளா மாறிட்டீங்கன்னா இந்த டெம்பரவரி வெளிச்சத்தை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பூமிக்குரிய வெளிச்சத்தை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க. இதுல இருக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. கல்யாணம் ஆகுதா ஆகலையா, நோ வரிஸ். குழந்தை பிறகுதா பிறக்கலையா, நோ வரிஸ். வீடு இருக்கா இல்லையா, நோ வரிஸ். சொந்த வீடு இருக்குதா, நோ வரிஸ். ஆனா தேவையா, பரலோகம் கொடுக்கும். ஏற்ற நேரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணுமா, பண்ணி வைக்கும். ஏன்னா உன் வழியாக தேவ சந்ததி வரணும்னா கல்யாணம் பண்ணி வைக்கும். உனக்கு ஏற்ற நேரத்தில் பிள்ளை கொடுக்கணுமா, பரலோகம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள், பரலோகம் அதை கொடுக்கும். தேவையானதை பரலோகம் கொடுக்கும். என்னுடைய தேவை என்ன தெரியுமா? அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். பவுல் சொல்றார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். அப்போ உங்களுடைய என்னுடைய வேலை எதை நோக்கி இருக்கணும்? பூமிக்குரியதை நோக்கி, இந்த வெளிச்சத்தை நோக்கி அல்ல. இது நல்ல வெளிச்சம். திருப்பி சொல்றது என்ன வெளிச்சம்? இதில் தான் நீங்க ஊழியம் பண்ணணும், இந்த வெளிச்சத்துக்காக தான் வாழணும், இந்த வெளிச்சத்தால் தான் நம்ம வாழ்றோம். எல்லாம் உண்மைதான்.
இதை அல்ல. அதனாலதான் அழகா பவுல் ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னாரு, நேரடியா அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பவுல் ஒரு வார்த்தை அழகா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இனி நாங்கள் கிறிஸ்துவையே மாம்சத்தின்படி அறியோம். 2 கொரிந்தியர் 5:16 வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். இனி நாங்கள் கிறிஸ்துவையே எப்படி அறியோம்? மாம்சத்தின்படி அறியோமோ. இனி நாங்கள் கிறிஸ்துவை புதிய சிருஷ்டியாய் பார்க்க போகிறோம். நாங்கள் அங்கே உள்ள இயேசுவை பார்க்க போகிறோம், அங்கே உள்ள வெளிப்பாடுக்குள்ளே போக போகிறோம். இனி எங்களுடையது கீழானவைகள் அல்ல, மேலானவைகள். எங்களுடையது இருக்கிறவைகளில் வரப்போகிறவைகள். எங்களது கூட இருக்கிறதல்ல, இனி வரப்போகிறதா இருக்கிறது. அதைத்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். நீங்களும் நானும் அதை விட மேலானதுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களை விட விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2 காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவதாக, நீங்கள் இப்பொழுது நீங்கள் சந்திர வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் என்னதில் இருக்கீங்க? சந்திர வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக நீங்கள் வெளிச்சம் வீசுகிறவர்களாக இருக்கணும். அந்த சூரியனுடைய வெளிச்சம் குறையாதபடி பார்த்துக்கணும். இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் பிரகாசிக்கணும். உங்கள் மூலமாக இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும். நீங்கள் இருளை ஆளுகை செய்யணும். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அந்த காரத்தின் மேலே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? அதிகாரம் கொடுத்துருக்காரு. எல்லாம் இங்கே உண்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, உங்கள் வெளிச்சம். உங்கள் வெளிச்சம் எங்கேருந்து வருது? சூரியன்லேருந்து வருது, இயேசு கிறிஸ்துவிட்டேருந்து வருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நடுவில் இந்த டெம்பரவரியாக பூமி வந்துட்டு போகும். இதை முழுவதுமாக ஜெயிக்க பார்க்கணும். ஜெயிச்சு முழு பிரகாசம் நம்ம என்ன செய்யணும்? வீசணும். இது முதல் பாயிண்ட். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது, இதிலேயே நான் திருப்தி அடைகிறதில்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதோடு கூட இதுக்கு தான் அழைக்கப்பட்டோம், இல்லை எனக்கு இன்னும் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேறொரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் போக போகிறேன். அதுதான் 1ஆம் நாள் வீசின வெளிச்சம் உண்டாக கடவுது. அதுதான் புதிய எருசலேமை பார்த்து சொல்றாரு, மணவாட்டி சபையை பார்த்து சொல்றாரு, இனி உனக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே உனக்கு விளக்கு, அவரே அவருடைய மகிமையே உன்னை பிரகாசிக்கும். அல்லேலூயா. அப்ப இப்ப நீங்களும் நானும் 1 இதை செய்யணும், 2 அதுக்கு காத்திருக்கணும். 1 இதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும், இன்னொன்று அதை அடைவதற்கு ஆயத்தப்படணும். இந்த 2 மைண்டோட நீங்க ஓட தொடங்குனீங்கன்னா பூமியில் இருக்கிறத பத்தி கவலைப்படவே மாட்டீர்கள். நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், பூமியினுடைய தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்படும். குறைவில்லாமல் பார்த்து பாரு. உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் இதை பரலோகம் பார்த்து கொள்ளும். பரலோகம் அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு தேவையானதில் என்ன செய்யும்? பூமிக்குரியதில் பார்த்து கொள்ளும். நீங்கள் ஒன்றைக்கு குறித்து கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை மகிமையான தேசத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறார். அதை ஆவியில் ஃபீல் பண்ண தொடங்கணும். இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். இந்த பாடுகள்லாம் கொஞ்ச காலம். நீங்கள் சொல்கிறீங்களா மாம்சத்தில் விடுபட முடியாமல், அது கொஞ்ச காலம். சிலர் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கல்ல, அது கொஞ்ச காலம். உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதுவும் கொஞ்ச காலம். உறவுகள் இருக்குல்ல, அதுவும் கொஞ்ச காலம். எல்லாமே கொஞ்ச காலம்தான். ஒன்று வருது, அதுதான் நிரந்தர காலம். அதுக்கு தான் நீங்களும் நானும் ஓடணும். அங்கே ஜெகனா இருக்க மாட்டாரு, பாஸ்டரா இருக்க மாட்டாரு, இயேசுவா இருக்க மாட்டாரு. அங்க இருக்கிற இயேசு வேற, ஒரிஜினல். இங்க மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுடைய மாம்சம் என்னவாயிருச்சுங்க? மர்ரூம் ஆயிருச்சு, இதாயிருச்சு, சரீரம் மீட்பு அடைஞ்சிருச்சு. அங்க இருக்கிற மகிமையின் சரீரம் ஒன்று இருக்கு, மகிமையின் சரீரம். அதுல அவர் இருப்பார். அங்கே அவர் தலை வெண்பஞ்சை போல, கண்கள் அக்கினி சுவாலை. அங்க வேற, அங்க நாமமே வேற நாமம், புதிய நாமம். அங்க பிதாவின் நாமம். அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் புதிய நாமம், உங்களுக்கு எனக்கும் புதிய சரீரம், உங்களுக்கு எனக்கும் புதிய வாழ்க்கை. இதுதான் நம்முடைய வாஞ்சை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம? தேங்க்யூ 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 ஹோலி ஸ்பிரிட். இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்கள் மேல் வைத்த உம்முடைய தயவுக்காக தேங்க்யூ லார்ட். அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து உம்முடைய வெளிச்சத்தில், இந்த வெளிச்சத்தில் உம்முடைய வசனத்தை ஆராய
இந்த வெளிச்சத்தில் உடைய மகிமையை உணர, இந்த வெளிச்சத்தில் உம்முடைய பாதப்படியில உட்கார நீ தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆகிலும் எங்கள் வாஞ்சை இதிலும் மேலான வெளிச்சம், இதிலும் மேலான மகிமை, நித்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரசன்னம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய அந்த பிரசன்னம், தைரியமாய் கிட்டி நெருங்கி சேருகிற அந்த மகா பரிசுத்த பிரசன்னம், அதற்குள்ளே நாங்கள் நுழைய கிருபை பாராட்டு. ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை மறைக்க இந்த பூமியிலே உமக்கும் எமக்கும் நடுவிலே இடையிலே எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ பலகீனங்கள், எத்தனையோ வீழ்ச்சிகள். ஆகிலும் நீர் எங்கள் மேல் வைத்த தயவு, எங்கள் மேல் வைத்த கிருபை, எங்கள் மேல் வைத்த தயவு எங்களை எடுத்து மீட்டு மீண்டும் நிலைநிற்க பண்ணினதுக்காக நன்றி. எங்கள் கால்களை ஊன்ற பண்ணினதுக்காக நன்றி. எங்கள் ஓட்டத்தை தொடர பண்ணினதுக்காக நன்றி. சூரச்செடியில படுத்திருந்த எங்களை மீண்டும் எழுப்பி ஓட சொல்வதற்காக நன்றி. அந்த வெளிச்சத்தண்டைக்கு நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். அந்த வெளிச்சத்துக்கு முடிவு பரியந்த ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டும். இடையில எந்த தடுமாற்றம் வந்து விடாதபடி, இடையில எதுவும் எங்களை டைவர்ட் பண்ணி விடாதபடி, இடையில எதுவும் உங்களை என்னையும் பிரித்து விடாதபடி, ஆண்டவரே, உதவி வரும் கண்மலை நோக்கியே எங்கள் பார்வை இருக்கட்டும். அந்த சீயோனில் இருக்கிற மூளைக்கல்லை நோக்கியே எங்கள் பார்வை இருக்கட்டும். அப்படியே நாங்கள் ஓடி முடிக்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட கிருபை பாராட்டு. இனி யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காத ஆவியில பார்க்க கிருபை பாராட்டு.